வணக்கம். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு அதற்கு பிறகு இப்போது அவர் வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வருவது எல்லோரும் அறிந்திருக்கின்ற விடயம். கடந்த வெள்ளிக்கிழமை நிதி மோசடி குற்றச்சாட்டிலே இவர் கைது செய்யப்படுகிறார். அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் இடம்பெற்ற டிராமா எல்லோருமே அறிந்திருக்கின்ற விடயம். அதன் பின்னர் அவர் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்கின்ற சூழல் வருகின்ற வேளையில் அவருடைய உடல்நிலையை காரணம் காட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகிறார். இப்போது சிங்கப்பூருக்கு கொண்டு சென்று அவருடைய உடல்நிலைக்கான மருத்துவ சேவைகளை வழங்க வேண்டிய தேவை இருப்பது போன்ற செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. இப்படி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான பல்வேறு செய்திகள் ஒருபுறம் வர, முன்னாள் ஜனாதிபதிகள் ஒன்றிணைந்து இதற்கு கடுமையான எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். மறுபுறத்திலே அந்த ஜனாதிபதிகள் இணைந்து இதுபோன்ற ஒரு சிக்கல் இன்னும் ஒரு தடவை வரக்கூடாது என்பதற்காகவும் தங்களுடைய செயல்பாடுகளை அவர்கள் மேற்கொண்டு வருவதையும் அவதானிக்க முடிகிறது. சரி, இந்த கைது உண்மையிலே சட்டம் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறதா என்கின்ற கேள்வி எழுப்புகிறது. பொதுவாக நாங்கள் பார்க்கின்ற வேளையில் பலர் சட்டம் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறது, அனுரகுமார திஸ்ஸநாயக்கவினுடைய அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு நகர்வை எடுத்திருக்கிறது என்கின்ற சிலாகிப்புகள் ஒருபுறம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. மறுபுறத்துறை தமிழர் தரப்பை பொறுத்தவரைக்கும் தமிழர்களுக்கு தீங்கிழைத்த ஒருவர் இப்போதும் அதற்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்கின்ற கருத்துக்களையும் பார்க்க முடிகிறது. முதல் கேள்வியே, சட்டம் தன்னுடைய கடமையை சீராக செய்திருக்கிறதா என்றால் நிச்சயமாக 100% நாங்கள் ஆம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் ரணில் விக்ரமசிங்க மீது இந்த நிதி குற்றச்சாட்டு என்பது ஒரு ஒரு சின்ன பிள்ளை விளையாட்டுத்தனம் போலத்தான் தெரிகிறது. ஏனென்றால் ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டு சரியான முறையிலே சட்ட ரீதியாக அல்லது ஒருவர் குற்றவாளியாக இனங்காணப்பட்டவர் தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் முன்னாள் ஜனாதிபதிகள் பல பேர் ரணில் உட்பட எல்லோர் மீதும் அந்த குற்றச்சாட்டு வர வேண்டும். மிக முக்கியமானது தமிழினத்தின் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இனப்படுகொலைக்கான குற்றச்சாட்டு. அதைவிட ஒரு மிகப்பெரிய ஒரு விடயம் வேறு எதுவும் வரப்போவதில்லை. எனவே ஸ்ரீலங்காவினுடைய அரசு சட்டம் சரியாக செயல்படுகிறதா என்ற கேள்வி முதல் கேள்வியாக வருமாக இருந்தால் நாங்கள் 100% சொல்லிவிட முடியும் இல்லை என்று. இது ஒரு அரசியல் பழிவாங்கலாக பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக இந்த அனுரகுமார திஸ்ஸநாயக்கவினுடைய அரசாங்கம் வருவதற்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்க கிட்டத்தட்ட தோல்வியடைந்த ஒருவராக இருந்து தனியொருவராக வந்து அதற்கு பிறகு ஜனாதிபதியாக மாறுகிறார். அதற்கு பிறகு இந்த சர்வதேச நாணய நிதியத்தோடு தொடர்புகளை மேற்கொண்டு இலங்கையினுடைய பொருளாதார சிக்கல்களுக்குள்ளே இருந்து இலங்கையை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு வந்தார் என்று சொல்கிறார்கள். மறுபுறத்திலே அன்றகுமார திஸ்ஸநாயக்கனுடைய அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு கடந்த கால அரசாங்கங்களோடு ஒப்பிடுகையிலே இவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது? இந்த கேள்விக்கான விடையை தேடுகின்ற விடையிலே சிங்கள தரப்பிலே நாங்கள் பார்க்கலாம். சிங்கள தரப்பை பொறுத்த வரைக்கும் அன்றகுமார திஸ்ஸநாயக்கனுடைய இந்த ஆட்சி காலத்திலே பெரிய அளவிலே ஒரு பெரிய ஸ்டண்டாக கோட்டா இதை செய்தார், மஹிந்த இதை செய்தார், ரணில் இதை செய்தார் என்கின்றதிலே இருந்து அனுர அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது என்று ஒரு குறிப்பிடத்தக்க வகையிலே சொல்வதற்கு எதுவுமே இல்லை. மஹிந்தவை பொறுத்தவரைக்கும் அவர் தமிழ் விடுதலை புலிகளை முற்றாக அளித்தார் என்று சிங்கள மக்கள் மத்தியில் அவர் சொல்லலாம். அதே போல ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தவரைக்கும் தமிழ் விடுதலை புலிகளை பிளவுபடுத்தி இருந்தார் என்கின்றது அவருக்கு இருக்கின்ற ஒரு விடயம். ஆனால் அனுரகுமார திஸ்ஸநாயக்க போன்றவர்கள் மத்தியில் சிங்கள மக்கள் மத்தியிலே அவர்கள் தங்களை ஒரு சிறந்த ஆட்சியாளர்களாக நிறுவுவதற்கு அவர்கள் எடுக்கக்கூடியது இது போன்ற இந்த நிதி மோசடிகள் போன்றவைதான். அவர்களுடைய கடந்த கால வரலாறுகளை எடுத்து பார்க்கின்ற வேளையில் தெரியும் எப்படி அதை சிறப்பாக திட்டமிட்டு செய்து முடிப்பார்கள் என்று. இன்னொரு புறத்திலே தமிழர்கள் சிலருடைய சிலாகிப்புகளையும் பார்க்க முடிந்தது சட்டம் தொடர்பில். அதில் நாங்கள் இன்னொன்றை பார்க்க வேண்டும் என்றால் தமிழர் பிரதிநிதிகளாக இந்த அனுரகுமார திஸ்ஸநாயக்கனுடைய அரசாங்கத்தில் நிறைய பேர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்கள் இதுவரைக்கும் இந்த தமிழர்களுக்காக பெற்றுக் கொடுத்தது என்ன? இந்த அரசாங்கத்தில் அவர்கள் தமிழர்களுக்காக பெற்றுக் கொடுத்தது என்ன என்ற கேள்விக்கு அவர்களிடமே நிச்சயமாக பதில் இருக்காது. எனவே அப்படி இருக்கின்ற வேளையிலே இந்த அனுரகுமார திஸ்ஸநாயக்கவிற்கு ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் தேவைப்படுகிறது. அதனுடைய ஒரு காட்சியாக கூட இது இருக்கலாம். மறுபுறத்துறை ஏற்கனவே சொன்னதை போல நான் இங்கே இருக்கின்ற ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளரோடு பேசுகின்ற வேளையில் அவர் சொன்னபடியும் தான் அனுரகுமார திஸ்ஸநாயக்கவனுடைய இந்த ஆட்சியின் மீது அதிருப்தி வருகின்ற வேளையிலே மீண்டும் அறகலையை போன்ற ஒரு மிகப்பெரிய மாபெரும் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்து இந்த ஆட்சியாளர்களை அகற்றுவதற்கான முனைப்புகளை அயல் நாடாக இந்தியா விரும்புகிறது என்கின்ற ஒரு கருத்தொன்று முன்வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இதை நாங்கள் உற்று அவதானிக்க வேண்டியிருக்கிறது என்றால் அனுரகுமார திஸ்ஸநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் அவர் முதலாவது வெளிநாட்டு விஜயமாக சென்றது இந்தியாவிற்கு. அதேபோல இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு தான் வந்திருந்தார். இதை நாங்கள் கவனிக்க வேண்டும் என்றால் கடந்த காலத்திலே இந்த ஜேவிபி உட்பட்டவர்கள் இந்தியாவினுடைய எதிர்ப்பான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருந்தவர்கள்.
அவர்கள் ஆட்சியாளர்களாக வந்ததன் பின்னர் மட்டும் அவர்களுடைய எதிர்ப்பு நிலை மாறி இருக்குமா என்றால் நிச்சயமாக கேள்விதான். ஆனால் இந்தியா போன்ற ஒரு பலமான ஒரு நாடு நிச்சயமாக அவர்களை தங்களுடைய கைகளுக்குள்ளே வைத்திருப்பதற்கு சில முயற்சிகளை எடுக்கும். என்னதான் மேற்குலகினுடைய கைப்பொம்மையாக ரணில் விக்ரமசிங்கே சொல்லப்பட்டாலும் இந்தியாவோடு நெருங்கிய நட்பை கொண்டிருக்கின்ற ஒருவர், இந்தியாவை பகைத்துக் கொள்ளாத ஒருவர். எனவே ரணில் விக்ரமசிங்கவை வைத்துக்கொண்டு இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஒரு சதுரங்க ஆட்டத்தினை ஆடுவதற்கு இந்தியா முனைப்பு எடுக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்ற வேளையிலேதான் முளையிலே அதை கிள்ளி எறிவதற்காக இந்த கைது இடம்பெற்றிருக்கலாம் என்ற சந்தேகத்தை அவர் வெளிப்படுத்தி இருந்தார். குறிப்பாக இப்போது இருக்கின்ற இந்த அனுரவருடைய ஆட்சி காலத்தை பொறுத்தவரைக்கும் இந்த சந்தேகத்திற்கு ஆம் என்கின்ற பதிலை நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் அவர்களால் பெரிய அளவில் எதையுமே செய்து முடிக்க முடியவில்லை. ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம் அல்லது இலங்கையிலே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வருவோம் என்றவர்கள் கடந்த ஆட்சியாளர்கள் எதை செய்தார்களோ அதைத்தான் செய்ய முடிகிறது. சரி, ஏன் அதற்கு ரணில்? ஏனென்றால் ஏற்கனவே சொன்ன ஒரு காரணம், ரணிலை பொறுத்த வரைக்கும் அவர் இந்தியாவோடு நட்போடு இருக்கக்கூடிய ஒருவர். அதே போல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து, ஏனென்றால் கோட்டாவுக்கு எதிராக யார் எதை செய்தார்கள் என்பதும் ஓரளவுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் அமைதியாக இருந்து கொண்டு இதை செய்து முடிப்பார் என்கின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். எனவே அவரை அந்த இடத்திலே கட்டுப்படுத்தி வைப்பதற்கு முனைந்திருக்கலாம். மறுபுறத்திலே ராஜபக்ஷ குடும்பத்திலே கை வைத்தால் அது மிகப்பெரிய பேக்ஃபயராக மாறிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து ரணிலை தொடர்ந்து மைத்திரை போன்றவர்கள் மீது அவர்கள் கை வைப்பதற்கான திட்டங்கள் சில வேளைகளில் இருக்கலாம். ஆனால் இது இப்போது இந்த ரணிலினுடைய இந்த கைது எப்படி அவர்களுக்கான ஒரு பிளஸ் மைனஸ் ஒரு அனலைசிங் இருக்கும் தானே, அதில் போகின்றது என்பதை வைத்துக் கொண்டுதான் அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது எப்படி இருந்தாலும் இது இந்த ரணிலினுடைய இந்த கைது என்பது, ரணில் இந்த நிதி மோசடி குற்றச்சாட்டுகளை அவர் ஈடுபட்டிருக்கலாம். அது தொடர்பில் மாறுபட்ட கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதேபோல ரணில் முற்றுமுழுதாக தமிழர்களுக்கு ஒரு நல்லதை செய்தவர் என்று நாங்கள் சொல்லிவிட்டு போய்விட முடியாது. ரணிலுடைய கடந்த கால நரித்தனமான செயல்கள் எல்லோருமே அறிந்திருக்கின்ற ஒரு விடயம். எனவே அப்படி இருக்கும்போது ரணிலுக்கு ஆதரவானது என்பது அல்ல. ஆனால் ரணில் கைது செய்யப்படுவதற்கு அவர்கள் சொல்லுகின்ற காரணமாக தமிழர்கள் மீது இனப்படுகொலை செய்ததற்காக நாங்கள் கைது செய்திருக்கிறோம் என்று சொன்னால் தமிழர்கள் நாங்கள் சந்தோஷப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு நிதி மோசடி குற்றச்சாட்டில் அவர்கள் கைது செய்கிறார்கள் என்றால் இது சட்டம் அங்கே தன்னுடைய கடமையை செய்ததாக எடுத்துக்கொள்ள முடியாது. இது ஒரு அரசியல் பழிவாங்கலாக மாத்திரமே நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். எனவே இது பக்கத்து வீட்டில் நடக்கிற ஒரு விஷயம் போலத்தான் நாங்கள் வேடிக்கை பார்க்க வேண்டி இருக்கின்றதை ஒழிய, அல்லது இதுவரைக்கும் பார்த்தால் இந்த புலம்பெயர் தேசத்தில் இருந்து செயல்படுகின்ற அமைப்புகள் அல்லது புலம்பெயர் தேசத்தில் ஜெனீவாவை நோக்கி செயல்படுகின்ற அமைப்புகள் இது தொடர்பில் என்ன எதிர்வினை ஆற்றி இருக்கிறது என்கின்ற கேள்வியும் இருக்கிறது. இந்த கைது தொடர்பில் ஒரு சம்பவம் இடம்பெறுகின்றது என்றால் அதை எப்படி நகர்த்தி கொள்ளப் போகிறோம் என்கின்ற ஒரு செயல்பாட்டு திறன் எங்களிடம் இருக்க வேண்டும். இலங்கையில் இருக்கின்ற அரசியல்வாதிகளை விட்டுவிடுங்கள். அவர்கள் எப்போதும் ரணிலோடு நெருங்கிய நட்பை கொண்டிருந்தவர்கள் ஒரு பகுதி, ரணிலை எதிர்த்தவர்கள் ஒரு பகுதி என்று இருக்கின்ற வேளையில் அவர்களுடைய கருத்துக்கள் ஒரு புறம் இருக்கும். ஆனால் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற அமைப்புகள், செயற்பாட்டாளர்கள் அடுத்ததாக என்ன செய்ய போகிறார்கள் என்ற கேள்வியும் தொக்கி நிற்கிறது. எனவே இது சட்டம் தன்னுடைய கடமையை செய்தது என்று நாங்கள் போய்விட முடியாது. இது ஒரு அரசியல் பழிவாங்கல் தான். இது இன்னும் தொடருமா இல்லையா என்பதை அடுத்து வருகின்ற நாட்கள் தான் தீர்மானிக்கப் போகின்றன. நன்றி.